ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ நடுவில் வந்து கேப் இருந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் மறக்காமல் பண்ண பாருங்கள். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இன்னிலேருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கரண்ட்டாக வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் வந்து அரியர் எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி ஆப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் வச்சிருந்தோம், அதுலேயும் கொஸ்டின் வந்து கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு, நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா அரியர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கரண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் ஓட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஓட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வீக் வந்து கேப் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நல்லா வந்து படித்து வச்சுருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஏன்னா வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ கொஸ்டின் ஈஸியாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி வரப்போதோ அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த சைக்ளோன் காரணமாக கொஸ்டின் ஈஸியாக வரும் அப்படிங்கிற ரீசன் கிடையாது. ஸோ ஆனால் வந்து ஈஸியாக வந்தாலும் வரலாம், பட் உங்களுக்கு முன்னாடி எப்படி எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ சைக்ளோனால ஈஸியாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மென்டாலிட்டியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க மெத்தடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் வரும். ஆனால் கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி கண்டிப்பாக ரீகால் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் இல்லாட்டி இன்றைக்கி நைட்டே வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. மெயினான கீ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்களுக்குள்ளே போனோன்னே ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுக்காங்க அப்படின்னா அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அனெக்ஸரில் ஃபில் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அனெக்ஸரில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 தடவை ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பேஜை. அதில் ஒயிட்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க. ஒயிட்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு WH1 கோடு வரும், கண்டிப்பாக வந்து அதுக்கு மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜை நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த 3 மணி நேரத்தை ஃப்ரண்ட் பேஜில் மிஸ்டேக் பண்ணி தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா எழுத பாருங்கள். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக அனெக்ஸரில் 3 பேஜஸ் இருக்கும். அந்த 3 பேஜஸை ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு 2 இடத்துல டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், பேக்கில் ஒரு இடத்துல டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த 3 இடத்துல டிக் பண்ண பாருங்கள். நீங்கள் 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு எழுதுகிற எக்ஸாம்ஸை மாற்றி டிக் அடிச்சோ இல்லை டிக் அடிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்ன கொஸ்டின் எழுதுறீங்களோ அதை கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்து டிக் பண்ணிடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ மணி நேரம் அப்படிங்கிற டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கரெக்டாக டைமை கால்குலேட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம்னாலும் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 1/4 மணி நேரத்தை நீங்கள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. அந்த கால்குலேஷன் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் எடுக்க முடியும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். கண்டிப்பாக பிளாக் கலர் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்கேட்டிங்ஸ் இருக்கும் அந்த இடத்துக்கு, உங்களுக்கு சப்கேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா சப்கேட்டிங்ஸ் போட்டு எழுத பாருங்கள். ஸோ அதே மாதிரி பாயிண்ட்டாக நீங்கள் வந்து 1 2 3 எழுதாமல் ஸ்டார் மாதிரி இல்லாட்டி வந்து ஃபுல் ஸ்டாப் மாதிரி அந்த மாதிரி டிசைனாக நீங்கள் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 2 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10வது பாயிண்ட் தெரில அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ ஸ்டார் போடுறப்போ கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், அந்த ஒரு பாயிண்ட் தெரில அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ முடிஞ்சாலும் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்பர் வந்து கரெக்டாக போட பாருங்கள். எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து கதை அடிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கான்செப்ட் ரிலேட்டட் எழுதுங்க, தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக வந்து அட்டன் பண்ணாமல் விட்றாங்க. பேஜஸ் நிறைய எழுதுனா மார்க் கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேஜஸ் எழுதாங்க. உங்களுக்கு கான்செப்ட் கரெக்டாக தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேஜஸ் வந்து கொண்டு போய்க்கோங்க. கான்செப்ட் தெரில அப்படின்னாலும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்ட் வச்சு பேஜஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக வந்து எழுதாமல் விட்றாங்க, பேஜஸ் கொஞ்சம் எழுதாமல் விட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ எந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணாமல் எழுதுங்க, நீட்டாக வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா வந்து பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கார்டு வந்து ஸ்பீடாக போகும், அந்த ஸ்பீடுக்கு இல்லை அப்படின்னாலும் சைக்கிளோட நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட எக்ஸாமில் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரத்தில் வந்து மாற்றிடுவீங்க. ஸோ
அதனால் கரெக்டாக வந்து எழுத பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்கள். இன்றைக்கி கொஸ்டின் வந்து ஓவராலாக மீடியம் வந்திருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.